அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம உசூலுல் ஃபிக்கு என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றிய பாடத்தை பார்த்து வருகிறோம். இந்த சட்ட விதிகள்னு சொன்னால், இஸ்லாத்தின் பெயரால் ஒரு சட்டத்தை உருவாக்குவதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் வஹி மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இல்லாமல் ஒன்றை சொன்னால் அது கூட ஆதாரம் ஆகாது என்கிற அளவுக்கு உள்ள சான்றுகளை எல்லாம் தெளிவாக உங்களுக்கு விளக்கிவிட்டோம். இதை சொல்லும் பொழுது சஹாபாக்களை சிறப்பித்து சொல்லக்கூடிய வசனங்களையும் ஹதீஸுகளையும் காட்டி இப்படிப்பட்ட சஹாபாக்களை பின்பற்றினால் என்ன என்று கேட்பார்கள். அந்த வசனங்கள் ஹதீஸுகளுக்கும் பின்பற்றுவதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவை ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டி அதற்கு நம்ம மறுப்பு சொல்லிவிட்டோம். இப்போ கூடுதல் தகவலாக என்ன பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு சாதாரணமாக நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்போ தெரியாமல் இருந்திருக்கிறவர்களாக சஹாபாக்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க சொல்வது இப்படி மார்க்கமாக ஆகும் என்பதற்கு சான்றுகளைத்தான் பார்த்து வருகிறோம். அப்படியான ஒரு சான்றில் ஒரு விஷயந்தான் லுஹா தொழுகை. லுஹாண்டு ஒரு தொழுகை இருக்கல. லுஹாண்டா என்ன? முற்பகல்னு அர்த்தம். முற்பகல் என்றால் எது என்று கேட்டால், சூரியன் உதித்ததில் இருந்து சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும். சூரியன் உதிக்குது, அது உச்சிக்கு வருது. உச்சிக்கு வந்து இந்த பக்கம் கிழக்கே உதித்த அந்த சூரியன் வந்து அப்படியே என்ன செய்யும், மேற்கு நோக்கி திரும்பும். அந்த உச்சிக்கு வந்த பிறகு நிழல் வந்து டைரக்ஷன் மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நேரத்தை தான் லுஹான்னு சொல்லுவாங்க. முற்பகல்டா என்னன்னு கேட்டால், சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முந்தி உள்ள பகலை வந்து முற்பகல்பாங்க. உச்சிக்கு வந்ததுக்கு பிந்தி உள்ள பகலை வந்து பிற்பகல்னு சொல்லுவாங்க. இப்போ லுஹா என்பது முற்பகல். முற்பகல் தொழுகை அப்படின்னா என்ன? சூரியன் உதித்ததில் இருந்து சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் ஒரு 6:30 மணிக்கு சூரியன் உதிக்குதா, ஒரு 12 மணிக்கு உச்சிக்கு வருதா, அது இடைப்பட்ட நேரங்கள் தான் லுஹாவுடைய நேரம். 7 மணிக்கு தொழுவலாம், 8 மணிக்கு தொழுவலாம், 9க்கு தொழுவலாம், 10க்கு தொழுவலாம். அந்த சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த லுஹாங்கிற நேரம் இருக்கிறது. அப்போ இந்த தொழுகை தொழுகலாம் என்று தொழுகிற சுன்னத்து என்று சொல்லி எல்லாரும் வழங்கி வச்சுருக்கிறோம். 72 கூட்டத்தார்களும் இதை வழங்கி வைத்திருக்கிறார்கள். மிக அரிதான மக்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் செய்கிறாங்க. லுஹா தொழுகை வந்து நம்ம அனைவரும் தொழுகிறது கிடையாது. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, இதை பேணுதலாக தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த லுஹா தொழுகையை பற்றி ஒரு சில ஹதீஸ்களை பாருங்கள். புகாரில் 1128வது ஹதீஸ். இதில் வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒமா சப்பஹ, சப்பஹன்னா தொழுகிறது, தஸ்பீ செய்கிறது, தொழுகிறதுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஒமா சப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது இல்லை. சுபஹத்தல் லுஹா, லுஹா தொழுகையை தொழுதது இல்லை. கத்து, ஒருபோதும் தொழுதது கிடையாது. லுஹா நேரத்தில் ரசூல்லா தொழுததே கிடையவே கிடையாதுங்கிறாங்க ஆயிஷா நாய். ஆனால் சொல்லிவிட்டு ஒ இன்னி லவ் சப்பிஹுஹா, ஆனால் நான் வந்து அந்த நேரத்தில் தொழுகிறேன், நானாக தொழுகிறேனே தவிர ரசூல்லா வந்து லுஹா நேரத்தில் தொழுதாங்களான்னா இல்லவே இல்லைங்கிறாங்க. யார் சொல்கிறா? ரசூலுல்லாவோட வாழ்க்கை நடத்தி அவங்க மனைவி சொல்கிறாங்க, லுஹா தொழுகையை ஒன்று கிடையவே கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதது இல்லை. அப்போ பெரிய அறிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பேசப்படுற ஆயிஷா நாயகி அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்லாம் அக்குவேர ஆணிவேர அலசி ஆராயிறவர்கள் என்று பெயர் பெற்ற ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதார்கள்ங்கிற விவரம் தெரியலை. லுஹா வீட்டில் தொழுது மட்டும் பகலில் வெளியே போயிடுவாங்கள்ல, அதனால் வெளி உலகத்தில் நடந்த விஷயங்கள் தெரியாததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுது இல்லைன்னு மறுக்கிறாங்க. இப்போ நம்ம அதில் என்ன விளங்குறோம்? சஹாபாக்களாக இருந்தாலும் மனைவிங்கிற அளவில் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் ரசூல் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் தெரியாமலும் இருந்திருக்கிறது. தெரியாமல் இருந்தால் அவங்க சுயமாக தானே கருத்து சொல்லுவாங்க. தெரிஞ்சிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து சொல்லுவாங்க. தெரியாமல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கருத்து சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு வந்து லுஹா தொழுகைன்னு ஒன்று இருக்கிறதை மறுத்துட்டாங்க, கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரி வந்து புகாரில் 1175வது ஹதீஸ்.
இப்னு உமர் அவர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அக்வேர் ஆணிவராக பின்பற்றுவர்னு சொல்வதில் பேர் பெற்றவர். அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முவர்ருக்குன்னு ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட இப்னு உமர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அத்து சல்லில் லுஹா, நீங்கள் லுஹா தொழுவீங்களா, லுஹா நேரத்தில் நீங்கள் தொழுவுறீங்களான்னு இப்னு உமர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. அப்புறம் இப்னு உமர் சொல்கிறாங்கல்லா, இல்லை தொழுவ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. குல்து, நான் கேட்டேன், இப்போ உமரு, உங்கள் தந்தை உமர் தொழுதுருக்கிறாரா என்று கேட்டேன். காலலா, உமரும் தொழுது இல்லை. குல்து, நான் கேட்டேன், இப்போ அபூபக்கரன், அபூபக்கர் லுஹா தொழுதுருக்கிறாரான்னு கேட்டேன். காலலா, அவரும் தொழுது கிடையாதுங்கிறாரு. குல்து, நான் கேட்டேன், ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார், லா இஹாலு, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்னு உமருங்கிற ஒரு பெரிய சஹாபி, அவரும் லுஹா தொழுவலை. உமர் அவர்கள் தொழுதார்கள்னு கேட்டால் இல்லைங்கிறாரு. அபூபக்கர் தொழுதாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. ரசூல்லா தொழுதாங்களான்னு கேட்டால் தெரியலைங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுத ஒரு விஷயத்தை வந்து தெரியலைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறந்த சஹாபி இருந்தார்கள் என்று சொன்னால், அப்போ சஹாபாக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஹதீஸை வச்சு தான் எதையும் விளங்குவார்கள். அவங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியுமான்லாம் கேட்பாங்க. அவர்களுக்கு தெரியாது உனக்கு தெரிந்து விட்டதா, அவர்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதான்னு சொன்னால் அப்போ லுஹா தொழுகை இல்லைன்னு மறுப்பீங்களா? நீங்கள் எப்போ லுஹா தொழுகை இருக்குன்னு சொல்கிறீங்களோ, 72 கூட்டமும் ஒரு ஒத்துக்கிறீங்க, ஆயிஷா நாய்க்கு அந்த விஷயம் தெரியலைன்னு ஒத்துக்கிறீங்க, இப்னு உமருக்கு அந்த விஷயம் தெரியலைன்னு ஒத்துக்கிறீங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு புகாரி ஹதீஸாச்சா. அடுத்து புகாரில் 1775வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உமர் பள்ளியாசலுக்கு வர்றாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து சல்லூன ஃபில் மஸ்ஜித் சலாத்துல் லுஹா, பள்ளிவாசலில் வந்து லுஹா தொழுகையை மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்னு உமர் வர்றாரு. மஸ்ஜித் நபவியில் லுஹா தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது, தனித்தனியாக தான். இந்த லுஹா நேரத்தில் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சால்நாஹு சலாத்திஹிம், இவங்க தொழுகிறாங்களே இந்த தொழுகையை பற்றி நான் இப்னு உமர்கிட்ட கேட்டேன். கேட்டவுடனே அவர் சொன்னார், பிதாத்துன், இது பிதாத்து, லுஹா நேரத்தில் தொழுகிறது பிதாத்து. அப்போ வந்து இவருக்கு தெரியவும் செய்யலை, தெரியாதனால ஒன்றை செஞ்சால் பிதாத் தானே. ரசூல்லா செஞ்சதை தான் செய்யணும், ரசூல்லா சொல்லாத செய்யாத ஒன்றை செஞ்சால் அது பிதாத்து தான். அப்போ இவர் என்ன முடிவு பண்ணார், லுஹா நேரத்தில்னு ஒரு ஸ்பெஷல் தொழுகை நீ தொழுதிங்கன்னு சொன்னால் நீங்கள் பிதாத்து செய்கிறீங்க. பள்ளிவாசலில் மக்கள்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்கள் தொழுகிறதை பற்றி ஒரு சஹாபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது பிதாத்து என்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத விஷயம் அவருக்கு தெரியலை. அப்போ அதை பிதாத்துன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அறிஞ்சிருப்பார்கள். அவங்களுக்கு தெரியாது எதை சொன்னாலும் ரசூலுல்லாவுடைய இதை புரிந்து கொள்வதில் அவர்களை விட யார் நன்றாக புரிந்து கொள்ள முடியும்? ரசூலுல்லாவோடு நெருங்கி பாடம் பெற்றவர்கள் தானே சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறீங்களே. அப்போ ஏன் லுஹா தொழுகை அவருக்கு தெரியலை? இது தெரியாமல் இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல விஷயங்கள் பல சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமல் இருந்தால் அவர் என்ன மாதிரி ஃபத்வா கொடுப்பாரு? பிதாத் தானே கொடுப்பாரு. அப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் தொழுவலன்னு அவருடைய கருத்தாக இருக்குமே, ஆனால் அவர் பிதாத்துன்னு சொல்லிடுவார். அப்போ பிதாத்துன்னு சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ இல்லாமையை சொல்வார்கள், அவர்கள் சொல்வார்களே, ஆனால் ரசூலுல்லாவுடைய எண்ணத்தை அறிந்து தான் செய்வார்கள்லாம் டயலாக் விட்றீங்களே. அப்போ ஒரு பிதாத்துன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்வீங்களா? லுஹா தொழுகை பிதாத்து. அப்போ என்ன சொல்லுவீங்க? அவருக்கு இது தெரியலை, வேறு ஆதாரங்களில் லுஹா தொழுகைக்கு ஆதாரம் இருக்குது, அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போ நம்ம என்ன விளங்குறோம்? சஹாபாக்கள் சொல்கிற ஆதாரம்ங்கிறீங்க. சஹாபாக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த லுஹா தொழுகை சட்டம் கூட உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலைங்கிற காட்சியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லுஹா தொழுகை இருக்குதா என்று கேட்டால் இருக்குதுங்கிறக்கூடிய ஆதாரத்தை பாருங்கள். புகாரியில் 1178வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அவுசானி ஹலீலி, ஹலீல் என்றால் நண்பர், எனது நண்பர், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறார் அவர். அவுசானி ஹலீலி, என்னுடைய ஹலீல் தோழர் எனக்கு வசியத்து செய்தார், ரசூலுல்லாஹ் எனக்கு வலியுறுத்தினார்கள், பி சலாசின்,
3 காரியங்களை எனக்கு வலியுறுத்தினார்கள். லா அதவு ஹுன்ன, நான் அதை விடவே மாட்டேன். வதாண்ட விட்டான், எதவுலேருந்து அதவு. லா அதவு ஹுன்ன, நான் அவற்றை விட்டு விட மாட்டேன். ஹத்தா அமூத்த, நான் மரணிக்கு வரை விடமாட்டேன். 3 விஷயத்தை நீ செஞ்சு ஆகணும்னு சொல்லி எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோழர் ரசூல்லா வந்து வலியுறுத்தினார்கள். நான் சாவுற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அது என்ன 3 விஷயம் என்று கேட்டால், சௌமி சலாதத்தி ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நோன்பு வைக்கணும் ரசூல்லா எனக்கு வலியுறுத்தினார்கள். மாதம் 3 நோன்பு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதை நான் விடமாட்டேன். ஓ சலாத்தி லுஹா, லுஹா தொழுகை வலியுறுத்தினார்கள். அதை நான் விடமாட்டேன். ஓ நவமின் அலா வித்தரின், வித்தரு தொழுதுட்டு தூங்குறதை பற்றி என்ன செய்கிறேன், வித்தரு தொழுதுட்டு தூங்குறதை பற்றி ரசூல்லா வலியுறுத்தினார்கள். அதையும் நான் விடமாட்டேன் என்று அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகைக்கு வசியத்து பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒன்றை இப்னு உமர் பிதஅத்துங்கிறார். இவருக்கு வந்து வசியத்தே பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் புகாரில் தான் இருக்குது. ஆனால் இப்னு உமர் என்ன பண்ணுறாரு, பிதஅத்து, ரசூலுல்லாஹ் தொழுவலை, ஆயிஷா நாய் மறக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அப்படி ஒன்று இருக்குதுங்கிறத நம்ம நினைக்கிறோமா. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு புகாரில் ஒரு ஹதீஸ் 357 ஹதீஸில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு போகிறாங்க. போனவுடனே அவங்க சின்னம்மா வீட்டுக்கு உம்முஹானி, அபு தாலிபுடைய மனைவி உம்முஹானி, அலியுடைய அம்மா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாத்திமா நாயகி அவங்கள மறைத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் குளிக்கிறாங்க. குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த உம்முஹானி வந்து சலான் சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டவுடனே, ஆனால் உம்முஹானி பின் அபு தாலிபு, அபு தாலிபுடைய மகள், அபு தாலிபுடைய மகள் உம்முஹானி, மனைவி இல்லை, மனைவின்னு சொல்லிட்டேன், மகள். நான் வந்து அபு தாலிபுடைய மகள் உம்முஹானி என்று அவங்க சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மர்ஹபன் பி உம்முஹானி, உம்முஹானியே நல்வருகையாகட்டும்னு சொல்லினவுடனே, புலம்மா ஃபரக மின் உஸ்லிஹி, அந்த குளித்து முடித்த உடனே காம எழுந்து நின்று ஃபசல்லா சமானி ரக்காத்தின், 8 ரக்காத்துகளை தொழுதார்கள். முல்தஹிவன் ஃபி சௌபின் வாஹிதின், ஒரு ஆடையை சுற்றி கொண்டு, ஒரு ஆடை தான் இருந்துச்சு, ஒரு ஆடையை சுற்றி கொண்டு 8 ரக்காத் தொழுதார்கள்னு சொல்லிட்டு, அது எப்போ தொழுதாங்கன்னு கேட்டால், ஒதாக்க லுஹன், இது நடந்தது லுஹா நேரத்தில். உம்முஹானிட்ட கேட்குறாங்க. அப்போ உம்முஹானி சொல்கிறாங்க, ஒதாக்க லுஹன், இது லுஹா நேரத்தில் நடந்தது. அப்போ லுஹா நேரத்தில் ஒரு 8 ரக்காத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தொழுதா லுஹா தொழுகை தான் நடத்தும். அதுபோக அபூ ஹுரைராவுக்கு வலியுறுத்தியும் இருக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாத்துடைய ஒரு சட்டம், உசூலுல் ஃபிக்குகளை சட்டத்தில் பின்னாடி இது வழக்குவோம். ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது, ஒரு காரியத்தை இல்லைன்னு ஒரு அறிவிப்பு வருகிறது, இருக்குன்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது, செய்தார்கள்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது, செய்யவில்லைன்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இப்படி வரும் என்று சொன்னால் நம்ம வந்து இல்லைங்கிற அறிவிப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது, செய்தார்கள்ங்கிறத தான் எடுத்துக்கொள்ளணும். இல்லைங்கிறது அவர் பார்த்த அளவுக்கு இல்லைன்ற அர்த்தம். இந்த விதியை நான் பின்னாடி விளக்குவோம் உசூலுல் ஃபிக்குகளை. அந்த விதி பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், லுஹா தொழுதார்கள்னு இட்டுக்கட்டியாக சொல்லிட்டாங்க. 8 ரக்காத் தொழுது அபூ ஹுரைரா வந்து இட்டுக்கட்டியாக சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழவும் செஞ்சுருக்கிறாங்க, தொலை வற்புறுத்தியும் இருக்கிறார்கள், ஆர்வம் மூட்டியும் இருக்கிறார்கள். ஆனால் ஆயிஷா நாய்க்கு மனைவியை கூட அங்கே ஆர்வம் மூட்டலை. மனைவிக்கு கூட வீட்டில் தொழவும் இல்லை, நீ தொழு என்று மனைவிக்கு கூட ஆர்வம் மூட்டவும் இல்லை. இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு இதையும் எடுத்து பார்த்து என்ன செய்வார், அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தும் கூட அவர் பார்க்கும் விதமாக ரசூலுல்லாஹ் ஒரு நாள் லுஹா தொழுதே கிடையாது. அப்போ மறுக்கிறவர்கள் என்ன மறுக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அது நடக்கலைன்னு மறுக்கிறாங்க. இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க கேட்டதை அவங்க பார்த்ததை அறிவிக்கிறாங்க. இதை தான் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு பொதுவான விதி. இதெல்லாம் டாப்பிக்கு. இப்போ டாபிக் என்னன்னு கேட்டால், ஏன் இது தெரியலை, சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்கிறீங்களே, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் அவர்கள் தான் அறிந்தவர்கள்ங்கிறீங்களே, இந்த ஒரு முக்கியமான ஒரு தொழுகை விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குதே, இருக்கிற ஒன்றை பிதஅத்துன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அறிந்து வச்சுருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சஹாபாக்களை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள்லேயே அனைத்தையும் அறிந்தவர்களாக அவங்க இருக்கலையே. இப்போ நம்ம பிற்காலத்தில் உள்ளவங்களுக்காவது எல்லாம் தொகுத்து தந்த காரணத்தினால் நம்ம நிறைய அறிய முடியுது. அது கூட அறிய முடியாது, காலமெல்லாம் தொழாமல் தான் நடந்துருப்பாரவ. அப்போ இப்னு உமர் ஆயிஷா நாயாவது இல்லை ரசூலுல்லாஹ் தொழுற, ஆனால் நான் தொழுறேங்கிறாங்க.
ஆனால் இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னா பிதத்துங்கிறார். அவர் காலமெல்லாம் தொழாமல் தானே இருந்திருப்பார். யாரெல்லாம் தொழணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள பிதத்து கண்டிச்சு தானே இருப்பார், தடுத்தானே இருப்பார். அவர் திருத்தி கொண்டாட எங்கேயும் வரவே இல்லையே. அப்படிங்கும்போது அப்போ சஹாபாக்கள் சொல்வதை இப்னு உமர் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லி ஒரு சாரார் பிதத்துன்னு போயிருந்தாங்கன்னா எவ்வளோ இழந்திருப்பாங்க அவங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். வஹீயில் வந்தால் எடுத்துக்கிறணும், வஹீ இல்லாமல் அவருக்கு தெரியாமல் சொன்னார்னு விட்டுறணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்கு ஆதாரமாக இதை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபியாக இருக்கிறாங்க. எந்தளவுக்கு நெருக்கம்னு சொன்னால் கல்வி கற்கிற விஷயத்தில் உமர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒதுக்கி கல்வி கற்றுட்டு இருந்தார். உமர் என்ன செய்வார்னு கேட்டால், உமர் இன்னொரு சஹாபியும் கூட்டாளியாக இருந்துக்கிட்டாங்க. கூட்டாளியாக இருந்து நம்ம ரசூலுல்லாஹ் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் வியாபாரம் தொழில்னு போயிட்டோம்னு சொன்னால் அந்த இல்மு நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நம்ம ஒரு முறை வச்சுக்கிடுவோம். என்ன முறைன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு நான் போய் உழைக்கணும், நீ ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் உட்கார்ந்து அவங்க சொல்வதெல்லாம் கேட்கணும். சாயந்தரம் வந்தவுடனே நான் சம்பாரிச்சிட்டு வந்ததில் 2 பேரும் பங்கு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி நீ கேட்ட செய்திகளை எனக்கு விலைக்கு நீ சொல்லிடு. மறுநாள் நீ சம்பாதிக்கப்போ நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போகிறேன். அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். அப்போ ஒன்று விட்டு ஒரு நாள் சபையில் டெய்லி இருந்தவர் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அபூபக்கர் கூட இப்படி கற்றுக்கொள்வதற்காக அப்படி நேரத்தை ஒதுக்கலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பாங்க. ஒன்று விட்டு ஒரு நாள். அப்படின்னா ஒரு எல்லா செய்திகளும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக இன்னொரு போகாத நாள் இருக்குல்ல, அந்த நாளில் இன்னொரு ஆளுக்கு அவர் பங்காளி இருக்கார்ல, அவர் போய் கற்றுட்டு சொல்லி கொடுத்துருவார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவ்வளோ சிரத்தை எடுத்தவர் உமர். அவர் தானும் அறிந்து கொண்டார், தன்னுடைய பங்காளி மூலமாகவும் அறிந்து கொண்டார். அப்போ எல்லாத்தையும் அறிந்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயத்துக்கு பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது அவர் தெரியலை. இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 2062 ஹதீஸ். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் அபூபக்கர் ஆட்சிக்கு அபூபக்கர் அவர்கள் மௌத்தா போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களோட நிறைய வேலைப்பொருள்லாம் இருக்கும், நிறைய விஷயங்களை பார்க்க ஃபைல் பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் ஏதோ ஒரு முறை வைத்து கொண்டு அவங்க வேலையில் மூழ்கி இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அபு மூசல் அஷாரிங்கிற ஒரு மூத்த சஹாபி அவர் வாசல் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்லிட்டு உள்ளே வரட்டுமான்னு கேட்குறாரு. அண்ணா அபா மூசல் அஷாரி அவர்கள் இஸ்ததன அனுமதி கேட்டார்கள். அலா உமர் பின் ஹத்தாப், உமர் பின் ஹத்தாப்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அனுமதி கேட்ட உடனே ஃபலம் யூதன் லஹு, அவருக்கு அனுமதி கொடுக்கப்படலை. நான் உள்ளே வரட்டுமான்னு இவர் கேட்குறார். இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரியத்தில் மூழ்கி போன காரணத்தினால இவர் வந்ததை கவனிக்கலை. அதுக்கு பிறகு பார்த்துக்கணும்னு நின்ட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எதனால் செய்கிறாருன்னு கேட்டால், ஒக்க அன்னஹு கான மஷூலன், அவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பார் போலும். உமர் அவர்கள் ஏதோ ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பார் போலும். அதனால் இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரட்டுமான்னு கேட்குறாரு. அவர் பதில் சொல்லலைன்ற உடனே ஃபரஜ அபு மூசா, அபு மூசாங்கிற சஹாபி திரும்பிட்டாங்க. திரும்பினவுடனே ஃபரக உமர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, அலமஸ்மோ சவுத் அப்துல்லா பின் கைஸ், அப்துல்லா பின் கைஸ் தான் அவர் அபு மூசாவுடைய சொந்த பேர். அபு மூசாங்கிறது அந்த குண்ணியத்து, மூசாவுடைய தகப்பனார்னா மூசான்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கு, அதனால் அவர் அபு மூசான்னு பேர். அவருடைய ஒரிஜினல் பேர் என்னென்னு கேட்டால் அப்துல்லா பின் கைஸ் தான். அப்போ உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்துல்லா பின் கைஸுடைய சத்தம் கேட்டுச்சே, அவர் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அவர் இப்போ போயிட்டார். ஆனால் இவர் உமர் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் அனுமதி கேட்டெல்லாம் தெரிஞ்சிருக்குது. உள்ளே வரட்டான்னு கேட்டால், வர சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் காரியத்தில் மூழ்கி இருக்கிறார். மூழ்கி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், இந்த அபு மூசா வந்தது, பர்மிஷன் கேட்டதெல்லாம் தெரியுது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எங்கப்பா அந்த அப்துல்லா இப்னு கைஸ் வந்தார், அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஈதனுலகு, அவருக்கு பர்மிஷன் கொடுங்க, உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்றவுடனே கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்லப்படுகிறது, கது ரஜா, அவர் போயிட்டார், அவர் அனுமதி கேட்டார், அவர் திரும்பி போயிட்டார். அப்போ திரும்பி போயிட்டார், அவர் கூட்டிகிட்டு வாங்குறாங்க. ஃபதாஹு,
அவரை அழைத்து வர செஞ்சார். ஃபொக்கால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குன்னானு உமர் பிதாலிக்க, இப்படித்தான் எங்களுக்கு ரசூல்லா கட்டளையிடப்பட்டிருந்தோம். பர்மிஷன் கேட்போம், பர்மிஷன் தரலைன்னா திரும்பிடணும், இப்படித்தான் எங்களுக்கு ரசூல்லாவுடைய கட்டளை அப்படிங்கிறார். அப்போ உமர் அவரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபொக்கால தீனி அலாதாலிக்கு பில் பையினத்து, ரசூல்லா இப்படி சொன்னாங்கங்கிறதுக்கு நீ ஆதாரம் கொண்டு வரணும், பையினத்து கொண்டு வரணும். அனுமதி கேட்டால் நிற்கத்தான் வேணும், எவ்வளோ நாளாக இருந்தாலும். நாங்கள் கேட்டேன் அனுமதி வரலன்னு திரும்பிலாம் போகக்கூடாது. திரும்பி போக சொன்னாங்கன்னு நீ சொல்கிறீல, அதுக்கு ஆதாரம் கொண்டு வா. தீனி அலாத அலிக்கிபில் பையினத்தி, இதற்கு ஒரு பையினத்தை கொண்டு வர வேண்டும்ன்றவுடனே அந்த அபு மூசா என்ன செய்கிறாருன்னா, ஃபன் தல கைலா மஜ்லிஸில் அன்சாரி சபைக்கு போகிறார். ஃபசாலகும் அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபகாலு லா யஷதுலக் அலாஹாதா, இந்த விஷயத்தில் உனக்கு சாட்சி சொல்ல மாட்டார்கள். இல்லா அசுகருனா, எங்களில் சின்ன வயசுக்காரர் இருக்கார, யார் அவர், அபு சயீத் அல் குத்ரி, அவர் தான் உனக்கு சாட்சி சொல்வார், அவருக்கு இது நல்லா தெரியும், அவரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே ஃபதஹபி அபி சயீத் அல் குத்ரி, அபு சயீத் அல் குத்ரியை கூட்டிக்கிட்டு வர்றார். வந்தோடனே அவர் விவரத்தை சொல்கிறார். அப்போ உமர் சொல்கிறாங்க, ஹஃபியஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போய்விட்டதா. அல்ஹானி சபக்கு பில் அஸ்வாக், கடத்தருவில் இப்போ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தது, எனக்கு இதெல்லாம் அறிந்து கொள்ளாத வகையில் என்னுடைய கவனத்தை திருப்பிருச்சு என்று அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஹதீஸு, 3 தடவை நீங்கள் அனுமதி கேளுங்க, 3 தடவை அனுமதி கேட்டு 3 தடவையும் பதில் வரலன்னு சொன்னால் மறுபடியும் கதவை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, திரும்பி இருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அபு மூசாவுக்கு தெரிஞ்சு தான் அவர் 3 தடவை இதில் 3 தடவை இதில் வரல, வேறு ஹதீஸில் 3 தடவை கேட்கணும்னு வருது. அப்போ 3 தடவை அனுமதி கேட்குறாரு. 3 தடவை அனுமதி கேட்டு இவர் கண்டுக்கிறாமல் இருந்தவொன்னே அவர் திரும்பி போயிட்டார். எப்படி நீ திரும்பி போகலான்னு கூட்டிகிட்டு வர சொல்கிறார். அப்புறம் அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொன்னாங்கங்கிறார், நீ ஆதாரத்தை கொண்டு வாங்குறார். அப்போ ஒரு சஹாபியோட அறிவிப்பை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அவர் போய் என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு சஹாபியை அபு சயீத் அல் குத்ரியை கொண்டு வந்து, ஆமாம் ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்க என்ற உடனே அதை ஏற்றுக்கிட்டு, இது கூட நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு இருக்கார். அப்போ உமர் அவர்களுக்கு ஒருத்தர்கிட்ட வீட்டுக்கு அனுமதி கேட்டோம்னு சொன்னால் எவ்வளோ நாளாக இருந்தாலும் வாசலாக நிற்கணும்னு அவர் சொல்கிறார். அவருடைய கருத்து உமர் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் உமர் ரலியல்லாஹுனுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு, ஒரு வீட்டில் அனுமதி கேட்குறோமா, அந்த வீட்டுக்காரங்க பல வேலையில் இருப்பாங்க, திருப்பி கேட்டுட்டு நிற்க வேண்டியதுதான், திரும்பியே போகக்கூடாது. அதனால கூப்பிட்டு கண்டிக்கிறார். ஆனால் அந்த ஹதீஸை தெரிஞ்ச பிறகு இது கூட எனக்கு தெரியலேங்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயம், வீட்டுக்கு போய் அனுமதி கேட்குற விஷயம் சாதாரணமாக எல்லாரும் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துடைய சட்டம் என்ன என்பது கூட உமர்களுக்கு தெரியலை. ஒரு வீட்டுக்கு போனோன்னா அது அனுமதி கேட்போம், அனுமதி கேட்டோன்னு கொடுத்துருவாங்க போயிடுவாங்க, அப்படி நினச்சிக்கிட்டாரு. கொடுக்காமல் இருப்பாங்கல்ல, வரட்டுமான்னு கேட்போம், கண்டுக்கிறாமல் இருப்பாங்க, மீண்டும் கேட்போம், கண்டுக்கிறாமல் இருப்பாங்க, மீண்டும் கேட்போம், இப்படி ஒன்றை அவர் சந்திக்கலை வாழ்க்கையில். அதனால இதனுடைய சட்டம் அவருக்கு விளங்கலை. அப்போ ஒரு மனிதன் எவ்வளோ நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பான், வரட்டுமான்னு கேட்டு வரட்டுமா 100 தடவை கேட்டுட்டு இருக்கணுமா, அதுக்கு ஒரு எல்லை வேணுமா இல்லையா? அந்த எல்லையை ரசூலுல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறாங்க. அதை அபு மூசா அறிஞ்சிருக்கிறாரு, அபு சயீத் அல் குத்ரி அறிஞ்சிருக்கிறாரு. அதை உமர்லாம் அறியலை. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் போனவனு கூப்பிட்டு வச்சு கண்டிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, சாட்சியை கொண்டு வாங்குறாங்க. அப்போ இல்லை நம்ம எல்லாம் இந்த விளங்குறோம், சின்ன அடிக்கடி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதையும் தெரியாமல் இருப்பார்கள், சஹாபாக்கள் தெரியாமல் இருப்பார்கள் என்பதற்கு இதை ஒரு ஆதாரத்தை இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது என்ன சம்பவம்னு கேட்டால், இப்போ ஒரு ஊரில் நம்ம இன்றைக்கி அறிஞ்சு வச்சுருக்குறோம், என்ன வச்சுருக்கோம்னா, ஒரு பிளேக் நோய் வருதுன்னு வைங்க. நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இருக்கும் பொழுது நம்ம சென்னைக்கு பிளேக் நோய் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சின்னு சொன்னால் சென்னை விட்டு ஓடக்கூடாது. நம்ம இருக்கிற ஊருக்கு அந்த நோய் வந்தால் ஓடக்கூடாது. சரி, நம்ம இங்கே இருக்கும்போது மதுரையில் வந்துருச்சுன்னு நமக்கு தகவல் வருது, பிரயாணம் பண்ணி போகக்கூடாது. வேறு ஒரு ஊரில் இந்த மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டால் அதை நோக்கி பிரயாணம் பண்ணவும் கூடாது. நம்ம இருக்கிற ஊரில் வந்துருச்சின்னு சொன்னால் நோய்க்கு போய் ஓடவும் கூடாது. இது இஸ்லாம் காட்டுற வழி. இதுக்கு ஏராளமான ஹதீஸ் இருக்குது. இதுதான் சட்டம். இது அன்றைக்கி உலகத்தில் உள்ள அவ்வளோ முஸ்லீம் அறிஞ்சு வச்சுருக்குறோம்.
இந்த விஷயம் வந்து ஆட்சி தலைவராக இருந்த ஹலீஃபா உமர் அவர்களுக்கு தெரியல. எப்படி தெரியலைன்னு கேட்டால், இது வந்து புகாரியில் 5729வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், உமர் அவர்கள் ஷாமுக்கு போகிறாங்க. ஹரஜையில் ஷாமுன்னா சிரியாவுக்கு போகிறாங்க. போனோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள முக்கியமான படை தளபதிகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் பெரிய ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, அவர் மற்றவங்களாம் சொல்கிறாங்க, ஷாமுக்கு நீங்கள் போகாதீங்க. அன்னல் வபா கது வகாபி அர்லி ஷாம் நாட்டில் வபாண்டா அந்த முசீபத்து, அந்த பிளாக் நோய் வந்துருச்சு, அதனால் நீங்கள் வந்து அப்படின்னு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆஹா, இப்போ பிரயாணம் போகிறாரு. போகும்போது எதை நோக்கி போகிறாரு? ஷாமுக்கு போகிறார், சிரியாவுக்கு. பயணப்படும்போது சிரியாவுடைய நிலைமை சரியில்லை, அங்கே ஒரு பிளேக் நோய் இருக்கிறது, பிளேக் நோய்க்கு இந்த ஊர் இப்போ ஆளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இப்னு உமர் அவர்களுக்கு இதனுடைய சட்டம் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதன்படி செஞ்சுட்டு போயிருப்பார். அவருக்கு தெரியலன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆரம்பகால முஹாஜிர்கள்லாம் கூப்பிடுங்கிறார். பழைய உதுவுலி அல் முஹாஜிரின் அவ்வளீன துவக்கத்தில் ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவங்களெல்லாம் என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கங்கிறாரு. அழைச்சிட்டு வந்து அவங்கள்ட்ட மஷவரா பண்ணுறாரு. மஷவரா பண்ண உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து. ஏன்னா ஹதீஸ் அடிப்படையில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு கருத்து எடுத்திருப்பாங்க. அவங்களில் யாருக்கும் ஹதீஸ் தெரியலை, அதாவது உமருக்கும் தெரியலை. சஹாபாக்களில் மூத்த சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, இப்போ என்ன செய்கிறதுன்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் சுய கருத்தை சொல்கிறாங்க. எப்படி காலபாலும் சிலர் சொல்கிறாங்க, அது ஹரஜத்தின் அமரின், ஒரு காரியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்க, ஒலா நரா அன் தர்ஜி அன்ஹு, நீங்கள் அதை விட்டு திரும்பி செல்வதை நாங்கள் கருதலை, ஏற்றுக்கொள்ளலை, முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம் அப்படின்னு வந்து ஒரு சாரார் சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, காலபாலுகும், இது யாருமே ஆதாரத்தை வச்சு பேசலை, அதாவது ஷாமில் வந்து பிளேக் வந்துருச்சின்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்ட உடனே போவதா போகாமல் இருப்பதான்னு மஷவரா பண்ணுறாங்க. யார்கிட்ட பண்ணுறாங்க? முஹாஜிர்களில் மூத்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் தெரிஞ்சு இருந்தால் அந்த ஒரு ஹதீஸிலே டாப்பிக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். யாருக்கும் அப்படி ஒரு ஹதீஸே தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு சாரார் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டீங்க, பிரயாணம் கிளம்பிட்டீங்கல்ல, நீங்கள் முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம், நீங்கள் வாட்டுக்கு ஷாமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, மாக்க பக்கியத்துன்னாஸ் வஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வந்து உங்களோட வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எஞ்சிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, வலா நரா அன்னு கத்திமகும் அலா ஹாதல் வபாய், இந்த நோய்க்கு வந்து அவங்களை நீ பழி கொடுக்க நாங்கள் விரும்பலை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு போய் இவங்கள நோய்க்கு பழி கொடுத்துக்கூடாதீங்க, போகாதீங்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த மூத்த சஹாபாக்களையும் கொண்டு போய் சிரியாவுக்கு போய் சிரியாவோட நோய் இவங்களுக்கு பட்டு அதனால் பழி கொடுக்க வேண்டி வந்துடும். அப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுய கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒரு பிளேக் நோய் வந்துருச்சு ஒரு ஊர்லேருந்து தகவல் வந்தால் அதுக்கு என்ன வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் காட்டி இருக்கிறாங்கல்ல, அந்த வழிகாட்டுதல் உமருக்கும் தெரியவில்லை. யாருக்கு தெரியலை? மூத்த முஹாஜிர்களுக்கெல்லாம் தெரியவில்லை. அப்போ சொந்த கருத்தை சொல்கிறாங்கன்னு உமர் என்ன செய்கிறாங்கன்னா, இருத்தஃபி வண்ணி, என்னை விட்டு எல்லோரும் போய்விடுங்க, என்ன ஆளால் சுயமான கருத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லி வரட்டி விட்டுறாரு. சும்மா கால உதுவுலியல் அன்சாரிகளெல்லாம் கூப்பிடுங்கிறார். அன்சாரிகள்லாம் வர்றாங்க, அவங்கள்ட்ட மசோரா பண்ணுறாங்க. இப்போ சலக்கு சபீலல் முஹாஜிரின்கள் சொன்ன மாதிரி அதே பாதையில் தான் இவங்களும் போனார்கள். ஒரு சாரார் அப்படி சொன்னாங்க, ஒரு சாரார் இப்படி சொன்னாங்க. ஒரு சாரார் வந்து முன் வச்ச காலை பின் வைக்க வேணாங்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து இருக்கிற நன்மக்கள் எல்லாம் பழி கொடுக்கணுமாங்கிறாங்க. இப்படின்னு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அப்புறம் இருத்தஃபி வண்ணி, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குறைஷிகளில் பெரிய மூத்தவர்கள் இருந்தால் அவங்களெலாம் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் இதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு கருத்தை சொல்லி போடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. அப்போ திரும்பிடுவோங்கிறாங்க. அப்போ அபூ உபைதா என்ன செய்கிறாருன்னா ஆட்சேபம் பண்ணுறாரு, ஃபிராரன் கதிரில்லா, அல்லாஹ்வுடைய விதியை விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறீங்களா, சிரியாவுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறாரு. அவர் அபூ உபைதா கேட்குறார், ஃபிராரன் கதிரில்லா, அல்லாஹ்வுடைய விதி வந்தால் வந்துட்டு போகுது, நீங்கள் ஏன் தப்பிச்சு போட பார்க்குறீங்கன்னொன்னே உமர் என்ன செய்கிறாங்கன்றா அபூ உபைதாவே, இந்த வார்த்தையை வேறு ஆள் சொல்லி தான் நடக்கிறது வேறு, நீ பெரிய ஆளாக இருக்கிற, நான் விதியை விட்டு ஓடலை,
ஒரு விதியை விட்டு இன்னொரு விதியை நோக்கி ஓடுகிறோம் அப்படின்னு அவர் ஒரு பதிலை சொல்கிறார். அதுக்கு அந்த உதாரணம்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இது இப்படி இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாருன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வர்றார். காண முத்தகையிபன் பிஃபாலு ஹாஜத்திகி, அவர் சொந்த வேலை காரணமாக அந்த வெளியூரில் இருந்தார். அவர் வெளியூரில் இருந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்துட்டார். இவங்க சிரியாவுக்கு புறப்படுறதா வேணாமான்னு இருக்கும் பொழுது புறப்படணுன்ற ஒரு முடிவுக்கு உமர் ரலியல்லாஹு வந்த பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வர்றாங்க. 10 சஹாபியில் அவர் ஒரு சஹாபி, சொர்க்கவாசியர், முக்கியமான சஹாபி. பொக்கால் அவர் சொல்கிறாரு, இன்ன இந்தி ஃபி ஹாதா இல்மன், என்னிடத்தில் இது சம்பந்தமான ஒரு மார்க்க ஞானம் இருக்கிறது. சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இதா சமயத்தும் பிஹி பியார்லின், ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி பலா இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் பலா தகுதமும் அலைகி, அதை நோக்கி நீங்கள் முன்னேக்கி போகாதீங்க. ஒய்தா வக்கா பி அர்லின் வன்தும்பிகா, நீங்கள் ஊருக்கு அது வந்துவிட்டது என்று சொன்னால் பலா தஹ்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அதிலிருந்து விரண்டு ஓடிவிடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு எடுத்து போடுறார். இப்போ ஹமீதல்லாஹ் உமர் அல்லாவை புகழ்ந்து விட்டு சும்மன் சரஃப, அப்போ போகணுங்கிறபடியே மாற்றிக்கிட்டு திரும்பிட்டார். ஒரு ஊரில் இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா போகக்கூடாது, நம்ம இருக்கிற மதீனாவுக்கு வந்துருச்சுன்னா ஓடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறார். அப்போ இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த உம்மத்தில் ஒருத்தர் தான் தெரிஞ்சிருக்குது. உமருக்கு தெரியலை, மூத்த முஹாஜிர்களுக்கு தெரியலை, மூத்த அன்சாரிகளுக்கு தெரியலை, குறைஷுகளில் பெரிய மூத்த வயதினர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃபுக்கு, அபூ உபைதால் ஜர்ராஹ் போன்ற ஒரு சஹாபிக்கும் தெரியவில்லை. அப்போ அந்த மதீனாவில் உமர் உஸ்மான் அலி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கும் தெரியவில்லை. யாருக்கு தெரியுது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்ன செய்கிறார், வெளியூர் போனவர் வந்து இதே குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இது பற்றி எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி எனக்கு தெரியுமே என்று என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஊருக்கு வந்தால் போவாதீங்க, தேடி போவாதீங்க, உங்கள் ஊருக்கு வந்துட்டால் ஓடாதீங்க, அதன்படி நடந்துட்டார். இப்போ நம்ம என்ன விளங்குறோம், அவள் சஹாபாக்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கலை, ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் ஓட்டத்துக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கிறவங்களும் அவங்க இல்லை, சுய கருத்து தான் சொல்கிறாங்க. சில பேர் முன் வச்ச காலை பின் வைக்காதங்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, இல்லை இருக்கிறாங்களா பழி கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இப்படி சுயமாக தான் சிந்தித்தார்களே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை புரிந்து கொண்டு சிந்திப்பார்கள். அவர்கள் புரிந்து கொண்டது போல் நம்ம புரிந்து கொள்ள ஏழுமானலாம் கேட்குறீங்களே, அவங்க சுயமாக தானே 2 கருத்தை சொன்னாங்க. இந்த ஒரு ஹதீஸ் வந்தானே அத்தனை அடித்து தகர்த்துருச்சு. இப்போ எல்லோரும் தெரிஞ்சு போச்சு. இந்த அப்துல் ரஹ்மான் அவ்ஃப் சொல்லும்போது தான் இப்படி ஒன்று இருக்குன்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அப்போ எண்ணத்துக்காக வேண்டி இப்போ சரியாகவும் தப்பாகவும் சொல்லக்கூடிய சஹாபாக்களை எதுக்கு பின்பற்றணும், வஹி தொடர்பு இல்லாமல் எதுக்காக பின்பற்றணும் என்று நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இது சம்பந்தமாக இன்னும் பல இஸ்லாமிய அடிப்படையை விளங்கின பிறகு தான் நம்ம வந்து உசூலுல் ஃபிக்ஹுடைய மற்ற விதிகளை பார்க்க முடியும். அதனால் வஹி மட்டும்தான் அடிப்படை என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன செய்வோம், உசூலுல் ஃபிக்ஹுகளை வெவ்வேறு விதிகளை நம்ம பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.